ஹே கைஸ், இந்த வருஷம் மழை கம்மினால மேய்ச்சல்லாம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவும் வெயில் அடிக்க சுத்தமாக வந்து எல்லாம் காஞ்சி போச்சு. அதனால் ஆட்டுக்குட்டிகள்லாம் வந்து எதுவும் கிடைக்கல. அதனால் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த கொள்ளு போட்டை வந்து போடலான்னு சொல்லி குட்டிகளை மட்டும் பிரித்து தனியாக அடைச்சி அதுக்கு மட்டும் அள்ளி போட்டேன். எப்போவும் மேய்ச்சலுக்கு போகிறத நீ திறந்து விடாமல் அடைச்சி போடாமல் கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடல, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவாகவே போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நேற்றே கோழி கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா 2 குஞ்சு தான் பொரிச்சிருந்துச்சு. சரி நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தேன் 8 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அதனால் அந்த கோழியை அடைய விட்டு இறக்கி இறைய போட்டு அடைச்சிட்டு நம்ம சூப்பர் நேப்பியருக்கு வந்து தண்ணி பாய்ச்சி 4 நாள் ஆயிடுச்சு. அதனால் ஒரு வாரத்துக்கு வந்து 2 தண்ணி கட்டணும். அதனால் அதுக்கு தண்ணியை திறந்து விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். கட்டை நல்லா வளருதோ இல்லையோ, இருக்க பில்லுங்க வந்து நல்லா வளருது. அது மட்டும் எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. சும்மா எடுத்துக்கிட்டால் 1.5 மணி நேரத்தில் பாய்ஞ்சிரும். அதை பாய்ச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கூலம் ஏற்றிட்டு டிராக்டர் வந்துருந்துச்சு. 80 கட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து 42ம், செகண்ட் ரவுண்டில் வந்து 38 ஏற்றிட்டு வந்தாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மாடு வச்சுருந்து கூலம் வாங்கினீங்கன்னா ஒரு கட்டு கூலம் எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் வாங்கினது அப்ராக்சிமேட்டாக வச்சா ஒரு 250 கட்டு வாங்கியிருப்போம். இந்த வருஷத்துக்கு 80லாம் வந்து பத்தாது. இருக்கிறத இறக்குவோமேன்னு சொல்லி இறக்கியாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு கொண்டு வந்த 42 கட்டை வந்து வெளியே கொட்டி விட்டு போயிருந்தாங்க. அதை வந்து ஷெட்டுக்குள்ளே அடுக்கணும். நானும் அப்பாவும் தூக்கி அடிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு கட்டாக. நாங்கள் அந்த 42 கட்டையும் அடிக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். திரும்ப இன்னொரு ரவுண்டு வந்து அந்த 38 கட்டு வந்துருச்சு. அந்த 38 கட்டையும் அடிக்கிட்டு இன்றைக்கி 2 முடிச்சாச்சு. ஓகே, பாய்.